ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேர் கெஃபீருங்கிறத பற்றி இப்போ அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. முந்தையெல்லாம் ஃபாரின்ல இருந்தது, இப்போ நம்ம இந்தியாவிலே வந்துடுச்சு. கெஃபீர்னா என்னன்னா நத்திங் பட் நம்ம தயிர் மாதிரி, ரைட்டா? நாம் என்ன பண்ணுவோம், பாலை புறக்குத்தி வைப்போம், கொஞ்சோண்டு தயிர் போடுவோம். அந்த தயிர் உள்ள இருக்கிற சில மைக்ரோ பாக்டீரியா வளர்ந்து அந்த பாலை தயிராக பண்ணுறோம். அந்த ஃபர்மெண்டேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த பாலுடைய வேல்யூ, ஃபுட் வேல்யூ, நியூட்ரிஷன் வேல்யூ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால எப்பவுமே பாலை விட தயிர் நல்லது. அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது, அமேசான்ல கூட நம்ம கெஃபீர் கிரானியூல்ஸ் விற்கிது, ஸ்டார்டர் பேக்குன்னு விற்கிது, கிரானியூல்ஸும் தனியாக விற்கிது. அந்த ஸ்டார்டர் பேக் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட வாங்கினீங்கன்னா அதில் இதே மாதிரி மைக்ரோ பாக்டீரியா, ப்ரோபயோட்டிக் இருக்கு. அது லைவ் பாக்டீரியா, ரைட்டா? அது வேணும்னா நீங்கள் அதையும் வாங்கிட்டு ஒரு ட்ரிப்பு அது ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனால அப்புறம் அதை வச்சு திருப்பி நம்ம அது ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால அப்போ என்ன பண்ணணும், பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சிடணும். ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாக்டீரியா, ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா பேக்கெட்டு அதில் போடும்போது அது உயிருள்ள பாக்டீரியா. அதனால அது சாகாமல் அது வளரணும். அதனால நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க பாலை நைட்டில் போட்டு விட்டுட்டிங்கன்னா அதோட மூடி அது உள்ள ஆக்சிஜன் போகணும், காத்தோட்டமாக இருக்கணும். அதனால மூடியை ஒரு துணியால் கட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்டோ தானே போட்டுடுங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா ஓவர் நைட் வச்சிங்கன்னா அடுத்த நாளைக்கு நம்ம தயிர் மாதிரி அந்த பால் திக்காயிடும், ஃபர்மெண்ட் ஆகிடும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேணும்னா அதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். அது நம்ம பாலை விட தயிர் நல்ல நியூட்ரிஷியஸ் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அதை விட கெஃபீர் இன்னும் நியூட்ரிஷியஸ் வேல்யூ ஜாஸ்தி. அதனால அந்த குட் பாக்டீரியா வயிற்றுல போய் பேட் பாக்டீரியாவும் குறைக்கும். கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?